வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கம்ப்ளீட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 14 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக கான்செப்ட் பார்ப்போம். பேசிக்காக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் டேர்ம்ஸ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம்ல, அதோட ப்ரைஸ் தான் வந்து காஸ்ட்டு ப்ரைஸு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸு அதுதான் வந்து காஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம எப்போதுமே 100ன்னு சொல்லி அசியூம் பண்ணுவோம். அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ்னால் நம்ம விற்கக்கூடிய ப்ரைஸு. ஸோ ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு பொருள் இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போது நம்ம அதை 80 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ இது நம்மளுக்கு லாபமாக நட்டமானு கேட்டால் கண்டிப்பாக நட்டம் தான், 20 ரூபா நட்டம். ஸோ இதில் இந்த 20 ரூபா இருக்குல்ல, ஸோ இது வந்து லாஸு. ஸோ நம்மளுக்கு எப்போதுமே லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து சிபி தான் அதிகமாக இருக்கும். இதுவே ப்ராஃபிட் வருதுன்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை 20 ரூபி ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, அதாவது 120க்கு விற்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்பி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ப்ராஃபிட்னால் என்ன, எஸ்பியிலேருந்து சிபிஐ மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா 20ன்னு சொல்லி கிடச்சிரும். இதுவே லாஸ்னால் சிபியிலேருந்து எஸ்பிஐ மைனஸ் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஒரு சில வாட்டி கொஸ்டினில் கேட்பாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்ட்டு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதுக்கு வந்து ப்ராஃபிட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100. ஸோ இதுபடியே பார்த்தோன்னா, நம்ம ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன்ல, இந்த எக்ஸாம்பிள் படியே பார்த்தோன்னா, இப்போது இதில் ப்ராஃபிட் வந்து 20 ருபீஸு. ஸோ இங்கே 100 சிபி தானே, சிபி வந்து நம்மளுக்கு 100 தான். ஸோ இதில் டேரெக்டாகவே இது நம்மளுக்கு 20% சொல்லி கிடச்சிரும். இதே மாதிரி தான் லாஸுக்கு வந்து என்ன வரும்னா, லாஸு மைனஸ் சிபி இன்ட்டு 100. ஸோ அதுக்குமே என்ன வரும், அதே 20 தான் வரும். 20/100 அதே 20% தான் வரும். நெக்ஸ்ட்டு, ஸோ கான்செப்ட் ஒன்று பேசிக் கான்செப்ட் தான். A shopkeeper bought an article for 340 and sold it for 272. ஓகே, ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கியிருக்காங்க, என்ன ப்ரைஸில், 340 ப்ரைஸில் விற்றுருக்காங்க 272. ஸோ அப்படின்னா இதில் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். ஏன்னா ஒரு பொருளை 340 ரூபாய்க்கு வாங்கி 272 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா 68. ஸோ இந்த 68 வந்து லாஸு. இதில் இந்த 340 நம்மளுக்கு கேட்டிருக்கிறது லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணி டேரெக்டாகவே 2லே போகும். ஸோ 20 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a shopkeeper makes a loss of 10% by selling an article for 360. Then what should be the selling price of the article order to get 30% profit? ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து 10% லாஸில், அதாவது 90 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுவே அந்த பொருளை வந்து 30 ரூபா ப்ராஃபிட்டில், அதாவது 130 விற்றுருந்தோன்னா என்ன ப்ராஃபிட் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அந்த 130க்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த 360, அதாவது 90 தான் 360. ஸோ இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம், 90 டிவைடட் பை 360 இன்ட்டு 130. ஸோ இது டேரெக்டாகவே 4லே கட் ஆகும். ஸோ 520 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, an article sold for 355 rupee and there is a loss of 29%. What price should be sold gain of 131? ஸோ போன சம் பார்த்தோம்ல, சேம் சம்மா என்ன இல்லை. ஸோ அதே மாதிரியான சம் தான். ஸோ அகெயின் 100ன்னு சொல்லி இது பார்த்ததில் வந்து இதில் வந்து நம்மளுக்கு 29 லாஸு. ஸோ 71 இது தான், இந்த 71 தான் 355னா நம்மளுக்கு கேட்குறது இதில், அதாவது 100ல் 31% ப்ராஃபிட்டு அப்படின்னா 131 தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது டேரெக்டாகவே
5ல் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா 655 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the difference between selling price of an article when sold 15% profit, 17% loss is 96. If it is sold for 10% profit, then what will be the selling price? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ 17% லாஸ் அப்படின்னா எவ்வளோ, 83 இருக்கும். ஸோ இது வந்து SP 2ன்னு சொல்லி வச்சுக்குவோம். இதுவே இந்த 15% ப்ராஃபிட்டு தானே, ஸோ வந்து இது 115 இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸஸ். ஸோ இது வந்து SP 1. இந்த SP 2க்கும் அதாவது SP 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம், அதாவது இந்த வேல்யூ இதுதான் வந்து நம்மளுக்கு வர்றது வந்து 32. ஸோ இந்த 32 தான் 96. நம்மளுக்கு கேட்குறது 10% ப்ராஃபிட்டு. ஸோ 110 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், 96 × 110. ஸோ இது பார்த்தோன்னா டேரெக்டாகவே 3லே கேன்சல் ஆகும். 330 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பை செல்லிங் அன் ஐட்டம் ஃபார் rupees 2332 a person loss of 12%. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த கான்செப்ட் தான். 88 தான் நம்மளுக்கு 2332. நம்மளுக்கு கேட்குறது 100 தான் கேட்குறாங்க. ஸோ இதை டேரெக்டாக கட் பண்ணோன்னா 4ல் கட் பண்ணோன்னா இங்கே 22 வரும். 4ல் கட் பண்ணோன்னா 5, அகெயின் 8, ஸோ 3. அகெயின் இதை 11ல் கட் பண்ணோன்னா 2, 5, 3. ஸோ இங்கே இதை கேன்சல் பண்ணும்போது 15 சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2650 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a wholesaler sells a tin of oil for rupees 540 and make a loss of 10%. ஸோ இதுலேயே சொல்லிட்டாங்க 90 தான் வந்து 540. நம்மளுக்கு கேட்குறது வந்து 600. ஓகே, இதை வந்து 90 தான் வந்து 540. ஸோ அப்படின்னா 696 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக இது 6லே கட் ஆயிரும். ஸோ 1, அகெயின் 1, அடுத்து 6. ஸோ 36ன்னு வரும், அதான் 6. ஸோ இதில் பார்த்தோன்னா 116. நம்ம எப்போதுமே என்ன சொன்னால் சிபிஐ வந்து 100 சொல்லி எடுக்க சொன்னோன்னா வித்தியாசம் வந்து 16. ஸோ அந்த 16 தான் இதுக்கான 16% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if 5% more is a gain of selling of an article for rupees 350, then by selling of an article for rupees 340, then what is the cost price of article? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 5% கெயின். ஓகே, 5% தான் இந்த ரெண்டு ப்ரைஸுக்குமான டிஃப்ரென்ஸு. 5% மோர் அதே தான். 5% இது பண்ணுறதால உங்களுக்கு வித்தியாசம் வந்து இதில் 10. ஓகே, நம்மளுக்கு தேவை 100 தான் தேவை. ஸோ 200 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 200 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். கான்செப்ட் 2, if a cost price of X article is equal to selling price of Y article, then the selling price. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நம்ம சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஸோ இந்த இருக்குல்ல இந்த சிபி வந்து இந்த சைடில் இருக்க ஒய்க்கான வேல்யூவாக இருக்கும். இந்த எஸ்பி வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணுன்னா இதை எப்படி சொல்கிறேன்னா, சிபி இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு எஸ்பி இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை இப்படியும் எழுதலாமா, சிபி பை எஸ்பி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இங்கே எஸ்பி வந்து எக்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அப்படின்னா சிபி என்ன, ஒய் தான். இந்த மாதிரி டேரெக்டாகவே எடுத்துடலாம். ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே தான். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 18 சிபி ஈக்குவல் டு 12 எஸ்பி. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, சிபி தெரிஞ்சிருச்சு, இப்போ எஸ்பியும் தெரிஞ்சிருச்சு.
சிபி வந்து என்ன 12. ஸோ எஸ்பி வந்து 18. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதிலே கெயின் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிபி இன்ட்டு 100. ஸோ 50% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் அ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 70 article is equal to the selling price of 40 article, what will be the profit percentage? ஸோ இதில் டேரெக்டாகவே நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் எழுதுறதுக்கு பதிலாக காஸ்ட் ப்ரைஸை வந்து காஸ்ட் ப்ரைஸில் பக்கத்தில் உள்ளது எஸ்பியாகவும் செல்லிங் ப்ரைஸுக்கு பக்கத்தில் உள்ளதை வந்து சிபியாகவும் அசியூம் பண்ணிட்டாலே போதும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சிபி வந்து 40, எஸ்பி வந்து 70. நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்தாலுமே கடைசியில் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 30. ஸோ 30 டிவைடட் பை 40 இன்ட்டு 100. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3/4 என்ன 75% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 120 pence is equal to selling price of expense. So if there is a profit of 25%, then find the value of x. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா சிபி வந்து கொடுக்கல, சிபி வந்து எக்ஸு. ஸோ எஸ்பி வந்து 120. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 125. ஸோ 100 125 வந்து இப்போ 100 125 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஒவ்வொரு டைமும் சொல்ல மாட்டேன். இது 4 5ன்னு சொல்லி டேரெக்டாகவே ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 120 தான் நம்மளுக்கு 5. ஸோ நம்மளுக்கு கேட்குறது வந்து எக்ஸு தான் கேட்குறாங்க, 4 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை டேரெக்டாகவே கட் பண்ணோன்னா 2 அகெயின் ஒரு 4. ஸோ 96 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் 3. இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லை லாஸ் கொடுத்துட்டு ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க, இல்லை லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து பை செல்லிங் 2 article ஃபார் 800 a person gains காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 5 article. ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபி வந்து 2, அது போக இது ப்ராஃபிட் வந்து 5. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் வந்து என்ன 5. ஸோ சிபி 2 இன்ட்டு 100. ஸோ 250 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பை செல்லிங் 42 meter of length, Vijay gains the selling price of 7 meter of cloth. Find the profit percentage. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு வந்து எஸ்பி கொடுத்துருக்காங்க. எஸ்பி வந்து 42. ஸோ இதுலேயும் கெயின் தான். ஸோ கெயின் பார்க்கப்போ ப்ராஃபிட் வந்து 7. ஸோ சிபி வந்து என்ன இருக்கும் 35 இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 7/35 இன்ட்டு 100. இதை நம்ம 7லேயே கேன்சல் பண்ணோன்னா 5. ஸோ 20 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பை செல்லிங் ஆஃப் 72 articles, the loss incurred equal to the SP of 8 articles. What is the loss percentage? ஸோ இதில் வந்து லாஸ் வந்து நம்மளுக்கு 8, எஸ்பி வந்து 72. ஸோ அப்படின்னா சிபி என்னவாக இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ 80. ஸோ அப்படின்னா என்ன இருக்க போகுது 8/80 இன்ட்டு 100. ஸோ 10% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இது கான்செப்ட் 4. இஃப் எ பர்சன் கால்குலேட்ஸ் his profit percentage on selling price, and according to him his profit percentage is 20. Find the actual profit. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ 20% இருக்குல்ல, அது ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 1/5. நம்ம நார்மலாக கீழே உள்ளதை வந்து சிபின்னு சொல்லி தானே எடுப்போம். பட் ஆனால் இதுலேயே வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த 5 வந்து எஸ்பி, மேலே இருக்குது ப்ராஃபிட்டு.
ஸோ நம்மளுக்கு அப்படின்னா சிபி என்னவாக இருக்கும், சிபி வந்து 4. ஸோ இவங்க கேட்குறது ஆக்சுவலாக என்ன ப்ராஜெக்ட், நம்ம எப்போதும் ப்ராஃபிட் எப்படி பார்ப்போம், அந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/4 × 100, ஸோ 25% தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ சிம்பிள். இது என்னென்னா, இப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்கிறது வந்து இதை எஸ்பியாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் சிபி கண்டுபிடிச்சி அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதை கண்டுபிடிச்சி போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு, எ மேன் பர்ச்சேஸ்ட் அ செல்ஃபோன் 24,500 and sold it at gain of 12.5% calculated on selling price, the selling price of a phone. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/8, 12, அதாவது 12% நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதும்போது 1/8 தான் வரும். ஸோ இது வந்து எஸ்பி, மேலே உள்ளது வந்து இந்த கெயின் தான், ப்ராஃபிட்டு. ஸோ சிபி வந்து என்னவாக இருக்கும், 7 இருக்கும். இவங்க கேட்குறது பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, இந்த 7 வந்து 24,500. நம்மளுக்கு கேட்குறது இந்த 8 தான் கேட்குறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணாலே 3, 5. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 28,000 இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஆன் செல்லிங் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 800 if a person lost 20% selling price. ஓகே, கெயின் ஆஃப் 25% காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் தான் செல்லிங் ப்ரைஸில் பேஸாக வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ 1/5. ஸோ மேலே உள்ளது வந்து இதில் லாஸு, இது வந்து எஸ்பி. அப்படின்னா சிபி என்னவாக இருக்குன்னா 6 இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 800 செல்லிங் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் தான் 800. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 5 தான் 800னா 6 என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 6ல் நம்மளுக்கு கேட்குறது வந்து 25% ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், அதாவது இப்போ 25% 1/4 எழுதுவோமா, இது வந்து கெயின். ஸோ அப்படின்னா 5/4 வரும். ஸோ அதை டேரெக்டாக இங்கே 5/4 போட்டிங்கன்னா டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1200 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் 5. Anu sold an article for 480, some profit. She sold it for 400. Then there would have been a loss equal to 1/3 of initial profit. What was the cost price of article? ஓகே, ஸோ இதை என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து 2 எஸ்பி கொடுத்துட்டாங்க. இது வந்து சிபின்னு வச்சுக்கோங்களேன். 400க்கு ஒரு இதை விற்றுருக்காங்க, 480க்கு ஒரு இதை விற்றுருக்காங்க. இதில் வந்து லாஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் இனிஷியல் ப்ராஃபிட்டு. ஸோ லாஸ் வந்து என்ன, இந்த சிபிலேருந்து பார்க்கும்போது 1/3ன்னு சொல்லியிருக்கா, இந்த டிஃப்ரென்ஸு இதுதான் 1 இருக்கும், இது வந்து 3 இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலான்னா, இந்த 4 தான் நம்மளுக்கு, இந்த 400க்கும் 80க்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 80 தான் இருக்கும். இந்த 4 தான் 80னா ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும் 20. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 20ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணிட்டோனாலே நம்மளுக்கு டேரெக்டாக சிபி கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து 420 சிபின்னு சொல்லி கிடச்சிரும். இதுவே நீங்கள் வந்து எஸ்பியில், அதாவது இந்த எஸ்பி வேல்யூவில் அந்த இதை 60ன்னு சொல்லி எடுத்துகிட்டு, அதாவது 20 × 3 60 வந்து இதில் மைனஸ் பண்ணாலும் டேரெக்டாக 420ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ நீங்கள் எதர் 2 வேலை எப்படினாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 420 கிடச்சிருச்சா, ஆன்சர் என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. 420 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, a shopkeeper sold an article for 455 at a loss. If he sells 490, then will be gained the amount of 4 times of a loss. Okay. At what percentage should sell to gain article to gain 25%? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, 455 சிபி 490 இந்த மாதிரி டயக்ராம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே லாஸு வந்து 1, இதில் 4 மடங்கு தான் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வித்தியாசம் பார்த்தோன்னா 35. ஸோ இந்த 5 தான் வந்து 35. ஸோ 7ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈஸி தான். 7
சிபி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு 462. இவங்க கேட்குறது இந்த 462 462 5/4 கேட்குறாங்க. அதாவது 25% கெயின் தானே, அதுதான். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 அகெயின் 1 5.5. ஸோ இதை பண்ணோன்னா 5 அகெயின் 7. ஸோ 7.5 முடிகிறது. இது மட்டும் தான் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the profit earned by selling an article for rupees 832 is equal to the loss incurred when the article is sold for rupees 448. What will be the selling price of article if it is sold at 10% loss? ஓகே, எப்போதும் போல் தான். இதில் 448, இங்கே 832 சிபி. ஸோ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அப்படின்னா இதையும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம், இதையும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ 2 தான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ 384. ஸோ அப்படின்னா ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா டேரெக்டாக எனக்கு கிடைக்கும் 1 192 கிடச்சிரும். ஸோ இந்த 192 இந்த 448 கூட ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டேரெக்டாக அந்த சிபி கிடச்சிரும் 640. இதுதான் அதுக்கான சிபி. இதில் நம்ம கேட்குறது 10% லாஸ் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஸோ 9/10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு சொல்லி முடிகிறது. இது மட்டும் தான் இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதை நான் அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதாவது ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸு, அதாவது 2 சைட்லேயுமே 1 சொல்லி எடுக்கிற மாதிரி வருதுன்னா, நீங்கள் டேரெக்டாகவே 832 + 448 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிடலாம். அப்படி பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு சிபி கிடச்சிரும். ஸோ 1280 டிவைடட் பை 2 640. ஸோ சிபி வந்து டேரெக்டாக நம்மளுக்கு 640ன்னு சொல்லி கிடச்சிருச்சா. இப்போ இதில் அந்த 9/10 என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 576 தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the percentage profit earned by selling an article for 955 is equal to the percentage of loss incurred by selling the same article for 845. ஓகே, அது இதில் நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சேம் டைப் தான். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அதாவது 955 + 845 டிவைடட் பை 2. ஸோ என்ன 1800 டிவைடட் பை 2. சிபின் வந்து நம்மளுக்கு இப்போயே கிடச்சிருச்சு. ஸோ 900. இதில் வந்து 6% ப்ராஃபிட்டு. ஸோ 106 டிவைடட் பை 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 54. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் 6 நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸு. ஸோ இது ஆர்டிக்கல் பேஸ் பண்ண கொஷின் தான். ஸோ இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா, ஆர்டிக்கலை வந்து சேம் பண்ண பார்க்கணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த கொஷினை பார்த்துட்டோன்னா, a person bought article some article for 11 for rupees 10. 11 ஆர்டிக்கலை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 10 ப்ரைஸ் உள்ளதை வந்து 11 ஆர்டிக்கல் வாங்கியிருக்காங்க. ஃபைன் த ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, எடுத்தோடனே சிபிஎஸ்பி எழுதிக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, சிபி வந்து 10, இது வந்து 11 ஆயிருக்கு. ரெண்டாவது ஒன்று பார்த்தோன்னா என்ன, 11 வந்து 10 ஆயிருக்கு. ஸோ இது என்ன பண்ணலான்னா, நீங்கள் டேரெக்டாகவே இந்த மாதிரி 2 சைடும், அதாவது இந்த ஆர்டிக்கலை வந்து ஈக்குவல் பண்ணணும். இது ஆர்டிக்கலு, இது வந்து ப்ரைஸு. இது ஆர்டிக்கல் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு இதை ஈக்குவல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இதை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணலாம்.
இதுக்கு என்ன பண்ணணுன்னா இதை டேரெக்டாக இதை மட்டும் மல்டிப்ளை, அதாவது இந்த 11 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் பத்தாது, இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதை ஓவரால் ப்ராக்கெட் எடுத்துட்டோன்னா, ஸோ இங்கே என்ன வரும்னா, இங்கே கீழே எழுதுகிறேன், இங்கே வந்து 110, ரெண்டு இதுக்குமே 110 தான் வரும். ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா 100, 121. ஸோ இதுதான் சிபி, இது எஸ்பி. ஸோ அப்படி பார்க்குறப்போ 21 ப்ராஃபிட்டு 100ல் இன்ட்டு 100ன்னு சொல்லி பார்த்தோன்னா 21 வந்து கெயின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இதை இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, நீங்கள் இந்த சைடு எடுத்து எழுதுகிறோம்ல, எதை சொல்கிறேன்னா இங்கே எடுத்து எழுதுகிறோம்ல, இந்த மாதிரி எடுத்து எழுதாமல் டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 100 வந்துடும், இங்கே 121 வந்துடும். ஸோ இதில் சிம்பிளாக எடுத்து போட்டு 21 100 அகெயின் இன்ட்டு 100 போட்டோம்னா டேரெக்டாக 21 ஆன்சர்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் சிபி எஸ்பி. ஏ ட்ரேடர் பாட் ஆரஞ்சு அட்டு 7 ஃபார் 11. ஓகே, ப்ரைஸு ஆர்டிக்கலு. ஸோ இது என்ன பண்ணலாம், 11, இங்கே வந்து என்னது 7. ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 ருபீஸு, இங்கே 2 ஆர்டிக்கலு. ஸோ இதை ஈக்குவல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், ஒன்று இங்கே வந்து இன்ட்டு 7 போட்டு இங்கே இன்ட்டு 2 போட்டு மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே என்ன வரும், 22. அதே மாதிரி இங்கே 21. ஸோ 1 வந்து லாஸு. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 1 தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க 14. ஆமாம், ஆர்டிக்கல் வந்து 14 ஆர்டிக்கல் தானே. ஸோ இந்த 1 தான் வந்து 14. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கேட்குறது வந்து லாஸ் ஆஃப் 30 கேட்குறாங்க. ஸோ 30 இன்ட்டு 14 பண்ணோன்னா என்ன வரும், 14 இன்ட்டு 30. ஸோ 300, அடுத்து ஒரு 120, 420 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் ஆப்பிள் பாட் 25. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இது டேரெக்டாக 250 / 25 போட்டிங்கனாலே ஒரு இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிருமா. ஸோ அப்படி பார்த்தோன்னா 10. இங்கே வந்து அதேமாதிரி பார்த்தோன்னா 390 / 30. ஸோ இது வந்து 13ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா 30 வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இது 0 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 30% வந்து இதுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ ட்ரேடர் பாக் சம் ஆரஞ்சு 4 ஃபார் 5. ஓகே, ப்ரைஸு ஆர்டிக்கலு சிபிஎஸ்பி, இங்கே வந்து 5 4. அதே மாதிரி சோல்டு 5 ஃபார் 7. ஓகே, 7 5. ஸோ என்ன பண்ணலான்னா டேரெக்டாக 25 28. ஸோ வந்து இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே 5 4 5 20. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 ப்ராஃபிட்டு தான் வந்து 20. நம்மளுக்கு கேட்குறது எவ்வளோ ஆரஞ்சு சோல்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சோல்டானது பார்த்தோன்னா இங்கே 20, 3, இங்கே வந்து என்ன மொத்தம் எவ்வளோ ஆர்டிக்கல் சோல்ட் ஆகிருக்கு, 18க்கு. ஓகே, 18 தான் கேட்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா இன்ட்டு 6 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இன்ட்டு 6 பண்ணோன்னா 120 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ கான்செப்ட் 7, ஏ மேன் பாட் 3 ஆர்டிகல்ஸ் ஃபார் 6000 ஈச்சு. ஸோ இதில் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. எதனாலனா உங்களுக்கு பர்சன்டேஜ்லேயே எல்லாமே கொடுத்துட்டு பர்சன்டேஜில் தான் ஆன்சரும் கேட்குறாங்க. ஸோ இதை டீவியேஷன்லேயே சால்வ் பண்ணிட முடியும். ஸோ சோல்டு ஆர்டிக்கல் ரெஸ்பெக்டிவ்லி ஒன்று வந்து 15 ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, இன்னொன்று வந்து 12 ப்ராஃபிட்டு, இன்னொன்று வந்து லாஸு 15. ஸோ இன்னும் ஓவரால் ப்ராஃபிட் என்னவா இருக்கும், 12 தான் இருக்கும். பட் ஆனால் இது ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ 3 இதோட ஆவரேஜ்னால் /3 போட்டுருவோம். ஸோ 4% ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a man bought 3 articles for 3000 each. He sold article respectively at 10% profit. Okay,
10% ப்ராஃபிட்டு, அடுத்து 5% ப்ராஃபிட்டு, அடுத்து 15% லாஸு. ஸோ டேரெக்டாக என்ன வரப்போகுது, இது 0 தான் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது எனிதிங் டிவைடட் பை 0 வந்து 0 தான். ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a shopkeeper bought 40 pieces of article at a rate of 50 per item. Okay, he sold 25 pieces, 20% profit. Remaining 5 pieces were found damaged and sold 10% loss. Okay, find the overall profit percentage. இதை வந்து நீங்கள் டீவியேஷன்லேயே சால்வ் பண்ணிடலாம். டீவியேஷன்னா என்ன மெத்தட்னா நான் சொல்கிறேன். இப்போ அதில் வந்து டேட்டான்னு சொல்லி எழுதிக்கோங்க. மொத்தம் வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்களா, 40 பீஸ் இருக்குது. அதை 35 பிரிச்சுருக்காங்க. அது போக ரிமைனிங் 5 தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 35 5 இந்த 40 தான் இப்படி பிரிச்சுருக்காங்க. இந்த 35 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராஃபிட்டு லாஸ்ன்னு சொல்லி எழுதிக்கும். ஸோ இப்படி பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 20. இங்கே வந்து பார்த்தோன்னா லாஸ் தான். ஸோ -10. ஸோ இதையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7. ஸோ அப்படி பார்க்கும்போது 20 × 7 -10 × 1 வரும். அது போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா டிவைடட் பை 8, 140 130 டிவைடட் பை 8. ஸோ இது என்ன வரும்னா 16.25 தான் இதுக்கான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு, Arvind has 650 kg of wheat, a part of which he sells 9% profit and rest is 19% profit to get 15% profit on the whole. What is the quantity wheat sold Arvind 9% profit? ஸோ இதில் 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதனால் இதை மிக்சட் அனலைசேஷன்லேயே சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே 9% ப்ராஃபிட்டு, 19% ப்ராஃபிட்டு, இதில் ஓவராலாக 15% ப்ராஃபிட்டில் கிடைக்கிது. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி போட்டோன்னா ஃபஸ்ட் இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா இது 4ன்னு சொல்லி வரும், இங்கே வந்து 6ன்னு சொல்லி வரும். நம்மளுக்கு தேவை வந்து இந்த 10, அதாவது இந்த நம்பரு, இந்த 10 தான் 650. நம்மளுக்கு கேட்குறது வந்து அரவிந்த், இது வந்து 9% ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வேல்யூ 4 தானே. ஸோ 4 என்னன்னு சொல்லி பார்த்துட்டா போதும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 260 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கான்செப்ட் 8. இதை டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாலே சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து எஸ்பி சேம் தான். நம்ம ஆர்டிக்கல் முன்னாடி பார்க்கும்போது ஆர்டிக்கலை சேம் பண்ணோம்ல, அதே மாதிரி எஸ்பியை நீங்கள் சேம் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு சில லென்த்தியான, அதாவது ஃப்ராக்ஷனில் எடுக்க முடியாத மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த டைரக்ட் ஃபார்முலாலே நம்ம சால்வ் பண்ணிட முடியும். 100 × x + y + 2xy டிவைடட் பை 200 + x + yன்னு சொல்லியிருக்க போகுது. இதுவே இப்போ ஒரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு X%, லாஸும் ஒரு X%. ஸோ இந்த X% எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 4% எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலான்னா, இப்போது 4% ப்ராஃபிட்டு அகெயின் 4% லாஸு அப்படின்னா, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி, அதாவது இந்த 4 ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 100 பண்ணிடலாம். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. 0.16 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a shopkeeper sold 2 toys for 990 each. Okay, first gained of 10%, second he lost of 9%. Total gain or loss. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இதில் சிபிஎஸ்பி எழுதிக்குவோம். ஸோ ஃப்ராக்ஷனில் உள்ளதெல்லாம் எழுதினாலே போதும். ஸோ 10லேருந்து 11 ஆயிருக்கு, ஏன்னா கெயின் 10% கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்து லாஸ் 10%, அப்படின்னா என்ன இருக்கும், 10லேருந்து 9 ஆயிருக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கனாலே, இதை 9ஆலையும் இதை 11ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே 90, 99, அகெயின் இங்கேயும் 99 தான் வரும், இங்கே வந்து 110 வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது 200, இங்கே வந்து 198. ஸோ இது வந்து சிபி,
இது வந்து எஸ்பி. ஸோ 2 வந்து லாஸு. எதில் 200 இன்ட்டு 100. ஸோ 1% லாஸு. ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு போன ஸ்லைடில் சொல்லியிருந்தேன்ல, இப்போ வந்து 10% கெயினு 10% லாஸு. ஸோ இதில் வந்து ரெண்டுமே 10% தான் இருக்குது. ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னா 10 ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 100. ஸோ அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 தான் வரும். 10 ஸ்கொயர் பண்ணாலும் 100 தான். 100 டிவைட் பை 100 1 தான். 1% லாஸ்ன்னு சொல்லி டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். ஸோ அப்படி வர்றது எப்போதுமே வந்து 100க்கு கீழே தான், அதாவது நெகட்டிவ் லாஸில் தான் வரும். ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை டிவைடட் பை 100 பண்ணும்போது கண்டிப்பாக லாஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, a businessman shoot 2 flats for 8,25,000 each, and one is gain of 9%, another he loses 9%. ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இதை வந்து 100 109ன்னு சொல்லி தான் போட முடியும். இது கேன்சலும் ஆகாது. இதுலேயும் அதே தான், 100 91ன்னு சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் 91ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 109ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா 9% லாஸு 9% கெயினு. ஸோ என்ன பண்ணலாம், 9 ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 100. 9 ஸ்கொயர் என்ன 81. ஸோ 81 டிவைடட் பை 100 இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். லாஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, a villager buys a goat and sheep together 14,250. He sold sheep profit of 10%. Okay. CPSP. And goat loss of 20%. He sold both animals at the same price. Okay. What is the cost price of a cheaper animal? Okay. இப்போ வந்து எஸ்பிசிபி எழுதிட்டோம். 10லேருந்து இது 11 ஆயிருக்கு. இங்கே வந்து 5லேருந்து இது லாஸு தானே, ஸோ 4 ஆயிருக்கும். இது வந்து என்னது, ஷீப்பு. இது வந்து கோட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன வரும்னா 40 44, இங்கேயும் 44 தான் வரும். இங்கே வந்து 88, இங்கே வந்து 55, ஸோ 95 வரும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிபி கொடுத்துட்டாங்க. ஆமாம், 14,250 தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்க 95. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 40 என்னன்னு சொல்லி பார்த்தாலே போதும். ஸோ 40 பார்க்கும்போது இது டேரெக்டாக 8, ஏன்னா சீப்பர் தானே கேட்டிருக்காங்க, சீப்பரோடது 40 தான். ஸோ வந்து இது 19, இது வந்து 750ஆல் இதாகும். ஸோ 750 இன்ட்டு 8னா 6000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஆதித்யா செல்ஸ் ரிஸ்ட் வாட்சஸ் ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு வாட்ச் வந்து 26% கெயினு, அண்ட் செகண்டு லாஸ் ஆஃப் 10%. ஃபைன் த ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதை நம்ம அந்த ஃபார்முலா ஒன்று சொன்னோம்ல, அதுபடி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா 100 × x + y + 2xy டிவைடட் பை 200 + x + y. ஸோ இதுபடி பார்த்தோன்னா இங்கே 100, இப்போது 26 - 10, இங்கே வந்து 2 26 - 10. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ டெப்த்தாக எழுதிட்டுருக்கேன். பட் ஆனால் எக்ஸாமில் நீங்கள் இப்படி எழுத இந்த ஃபார்முலா எழுதி இதுவும் எழுதி ஆன்சர் பண்ணணும் நீட் இல்லை. ஸோ இது டேரெக்டாக பண்ணோன்னா என்ன வரும், இது 1600 - 520. ஓகே, கீழே வந்து 216 வரும். ஸோ இது வந்து 1080 டிவைடட் பை 216 ஈக்குவல், இது வந்து டேரெக்டாக 5% தான். இது என்னது, கெயின் ஆஃப் 5% தான் வரும். நெக்ஸ்ட்டு,
X sells 2 articles for 4,000 each. No loss, no gain. Overall transaction. If one sold, gain of 25%. ஓகே, இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் முடியும் போது அப்படின்னா என்ன பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு இது ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லிட்டாங்க 4லேருந்து 5 ஆகுதான். ஸோ எஸ்பி வந்து நம்மளுக்கு சேம் தானே. ஸோ இங்கேயும் அப்படி பார்த்தோன்னா என்ன வரும், சோல்டு ஆர்டிக்கல் 4,000, நோ லாஸு நோ ப்ராஃபிட், கெயின் ஆஃப் 20. ஸோ இங்கேயும் என்ன வரும்னா அந்த 5 தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கீழே வந்து என்ன போட்டாகணும்னா இங்கே 10 வருது. ஸோ இங்கேயும் 10 வரும்னா இங்கே 6 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு 10ன்னு வந்துடும். ஸோ இவங்க கேட்குறது வந்து 1 should 25% அதர் ஷூட் ஆஃப் லாஸ் ஆஃப். இதுக்குமான வித்தியாசம், அதாவது எவ்வளோ லாஸில் விற்றுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 1 கம்மியாக விற்றுருக்காங்க, இதில் 6ல் × 100. ஸோ இதை வந்து 16.66 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 article were sold for 2,400 each by shopkeeper. The shopkeeper incurred no profit no loss. அதே கான்செப்ட் தான். ஸோ என்ன பண்ணலாம், 5, 6, இது சிபி, இது எஸ்பி. ஸோ இங்கேயும் 6 தான் வரும், இங்கே 12, இங்கே வந்து பார்த்தோன்னா 7 வந்தால் தான் 12 வரும். ஸோ இதுவும் 12 தான். ஸோ நம்மளுக்கு கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க, லாஸ் இன்க்யூர்ட் ஆஃப் அதர் ஆர்டிக்கல். if 20% what was the loss incurred of other article. ஸோ அதே தான் இதில் வந்து லாஸ் வந்து என்ன 1 தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது 24,000 தான், சாரி 2,400 தான் இந்த 6. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 1 என்னன்னு சொல்லி பார்த்தா போதும், 4. ஸோ பார்த்தோன்னா 400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 9, ஏ ஷாப்கீப்பர். ஓகே, இது நான் என்னென்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்லேயே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏ ஷாப்கீப்பர் சோல்டு 2 items. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஐட்டம் ஈக்குவல்ஸ் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஐட்டம். he sold first item at the profit of 20% and second item loss of 10%. Find the overall profit லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, இது நம்ம போன சம் பார்த்தோம்ல அதே மாதிரி கூட சால்வ் பண்ண முடியும். போன கான்செப்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கிள், செகண்ட் ஆர்டிக்கிள், சிபிஎஸ்பி போட்டு நம்மளுக்கு இங்கே சிபி வந்து என்னது 5லேருந்து 6 ஆயிருக்கு. அதாவது இந்த 20% ப்ராஃபிட்டாக தான் இப்படி போட்டிருக்கேன். இங்கே வந்து 10லேருந்து 9 ஆயிருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து எந்தது, இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டிக்கல். இதுவும் இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஐட்டம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஐட்டம் இது, இந்த ரெண்டும் ஈக்குவலாக. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 30 வந்துடும். இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 30 வந்துடும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 30 வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம இதை மட்டும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இந்த மொத்தத்தையுமே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த மொத்தத்தையுமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோன்னா என்ன வரும்னா 25, இங்கே 30, அகெயின் இங்கே வந்து 30, 20, லைக் இது 9 தானே வரணும். ஒரே நிமிஷம், இங்கே வந்து 9 தான் வரும், 3. ஸோ 27. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஓவராலாக என்னென்னு சொல்லி தானே கேட்குறாங்க. இது வந்து 57, இங்கே வந்து 55. ஸோ 2 லாஸ் எதில், 55ல். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 7/11 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷீலா பாட்ட சாரீ லஹங்கா சடன் ப்ரைஸு. சோல்டு ஷேரி இப்போ வந்து இது என்ன இருக்குது, 10லேருந்து 11 ஆயிருக்கு. இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா 4லேருந்து 5 ஆயிருக்கு. சிபி, இது எஸ்பி, இது வந்து சாரீ, சாரி ஆமாம் சாரீ, இது வந்து லெஹங்கா. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சோல்டு, இது எல்லாமே ஓகே தான்.
she found that cost price of a saree equal to the selling price of லெஹங்கா. ஸோ இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை சிம்பிளாக இன்ட்டு 2 பண்ணிட்டாலே போதும். ஸோ இது 10 8ன்னு சொல்லி வந்துடும். ஸோ வந்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் ஹேர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓவரால் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. 18, இங்கே வந்து 21. ஸோ 3/18 1/6 இன்ட்டு 100. 1/6னால் என்ன, 16 6 போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 10, ஆவரேஜ் கான்செப்ட் ஆன் சிபி. ஸோ ப்ரைஸு இதில் வந்து எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னா, மேலே வந்து எப்போதுமே ப்ரைஸ் போட்டுருவோம், கீழே வந்து குவான்டிட்டி, அது போக இங்கே ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரைஸ் 2 ப்ரைஸ் இருக்கும், குவான்டிட்டியை வந்து 2 குவான்டிட்டி கொடுத்துட்டு, இப்போது எய்தர் இந்த ஒன்று கொடுத்துட்டு இதை கேட்கலாம். இதே மாதிரி இந்த ஒரு சைடில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு அதர் சைடில் இருக்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்னு சொல்லி இதை கொஷினில் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இதில் பார்த்தோம்ல, இதுபடி பார்த்தோன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன 160, அது வந்து எவ்வளோ செல்லிங் ஆஃப் 90 பாஸு. ஸோ 90 தான் அந்த குவான்டிட்டின்னு சொல்லி பார்த்தோம்ல அது. ஸோ அதை வந்து லாஸு, ஸோ 80ன்னு சொல்லி இருக்க போகுது. இதில் வந்து 96, ஸோ வேல்யூ வந்து 96 தானே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 120. ஸோ இதில் வந்து இந்த குவான்டிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணால் அது டைரெக்டாகவே கட் பண்ண முடியும். இதை வந்து 0 இதில் கட் பண்ணிவிட்டு 3, இங்கே வந்து 4, அகெயின் இதில் இதை கட் பண்ணோன்னா 2 8. ஸோ 1 12 3 36 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான், எ பர்சன் பாட் 7 ஆப்பிள்ஸ் ஃபார் 3. ஓகே 3, இங்கே வந்து 7. வாட் இஸ் சோல்டு, வாட் ப்ரைஸ் வுட் செல் 100 ஆப்பிள். ஓகே 100 ஆப்பிள்னா, ஓகே 100 ஆப்பிள் இதை வந்து 133 ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே 100 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே 133 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே இருக்க இந்த ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை டேரெக்டாக என்ன பண்ணலாம், 100க்கு 100 அப்படி டேரெக்டாக கேன்சல் ஆகிரும். இதை 7ல் கட் பண்ணோன்னா 19. ஸோ அப்படி பார்க்கும்போது 57 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் செல்லிங் 4 ஆர்டிக்கல் ஃபார் 1 person. ஓகே எ பர்சன் incurred லாஸ் ஆஃப் 4%. if he had sold 3 articles for ₹1, his profit percentage would be. ஸோ என்ன பண்ணலான்னா 1/1, இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க 4 ஆர்டிக்கலு, லாஸ் 4%, இது 96. இங்கேயும் அதே மாதிரி இந்த 1, ஆனால் இங்கே வந்து 3 ஆர்டிக்கல் தான், பட் ஆனால் இங்கே வந்து ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இது 100 ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து 3ல் கட் பண்ணோன்னா 32ன்னு வந்துடும். ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போது 100 + x ஈக்குவல் டு 128. இந்த 128 அப்படின்னா 4 32 மல்டிப்ளை பண்ணால் அதான் வரும். ஸோ எக்ஸ் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னா 28 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் செல்லிங் ஆஃப் 70 ஆர்டிக்கல் ஃபார் 160 a person incurred loss of 20%. How many articles he sold? 96 to earn profit of 20. ஓகே என்ன பண்ணலான்னா 160 70 இதில் வந்து 80ன்னு சொல்லியிருக்க போது, இதுதான் வந்து 96. இதில் ப்ராஃபிட் ஆஃப் 120. இதில் வந்து ஆர்டிக்கல் தான் கேட்குறாங்க, இந்த ஆர்டிக்கல் தான் அது தெரியணும். இதை எப்படி கட் பண்ணலான்னா, இது டேரெக்டாக 2லேயே கட் பண்ணிட முடியும். 2லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 கட் பண்ணிக்கலாம். இங்கே 12 கட் பண்ணோன்னா அங்கே வந்து 4 இல்லை 8, இதை கட் பண்ணும்போது 4. ஸோ 28 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
கான்செப்ட் 11 டிஸ்கானஸ் ஷாப்கீப்பர்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக நம்ம ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ட்ரூ வெயிட்டு, அதாவது உண்மையான வெயிட்டு, இதில் வந்து ஃபால்ஸ் வெயிட்டு, இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி ஃபால்ஸ் வெயிட்டு இன்ட்டு 100. ஸோ இது மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு, மோகன் செல்ஸ் ஃப்ரூட் at their cost price of uses weight of 850 gram in place of 1 kg. What is this profit percentage? என்ன பண்ணுறான்னா, மோகன் வந்து 1 kg விற்கிறேன்னு சொல்கிறான். பட் ஆனால் அவன் வந்து ஏமாத்துறான். எவ்வளோ ஏமாத்துறான்னா 880 கிராம் தான் கொடுக்குறான். உண்மையை சொல்லப்போனால் 850 கொடுக்குறான். ஆனால் அவன் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது வந்து 1 kgன்னு சொல்கிறான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வரல வித்தியாசம்தான் வந்து அவனுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா கூட இது 17, 20. ஸோ நம்மளுக்கு வந்து 3 வந்து ப்ராஃபிட்டு. எதில்? 17. ஸோ இன்ட்டு 100. ஸோ 3/17 வந்து 17, 1/17 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a dishonest dealer decided to sell his goods at cost price but uses a weight of 960 grams for kilogram weight. ஓகே, என்ன சொல்கிறான்னா போன சம் மாதிரியே தான் 1000 வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான். 1000 வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான். பட் ஆனால் உண்மையிலே அவன் கொடுக்குறது பார்த்தோன்னா 960 தான். ஸோ இதுபடி பார்த்தோன்னா இதை கட் பண்ணோன்னா 24, 25 வரும். ஸோ 1/24 இன்ட்டு 100. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 6, 25, அகெயின் 25 டிவைடட் பை 6. ஸோ 4 1/4 தான் இதுக்கு, 4 1/6 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a man sells goods 4% loss cost price but he gives 20 gram instead of 40 gram. என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து 100 உள்ள ஒரு பொருளுக்கு வந்து 4% லாஸில் விற்கிறான். பட் ஆனால் அவன் ஒரிஜினலாக என்ன பண்ணுறான்னா, இப்போ 20 kgக்கு பதிலாக, அதாவது 40 kgக்கு பதிலாக 20 kg தான், 20 கிராம் தான் வந்து கொடுக்குறான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே 20ன்னு வந்துடும், இங்கே 40. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே 2 இது டேரெக்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ 100, 192. ஸோ அப்படி பார்த்தோன்னா 92 தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 92 / 100 இன்ட்டு 100 தான் வரப்போகுது. ஸோ இதை வச்சு தான் சொன்னேன், இதுதான் 92% ப்ராஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a man markup its goods by 15%. ஓகே, 100க்கு பதிலாக 115 சொல்கிறான். பட் ஆனால் 920 தான் இது பண்ணுறான் 1000. ஸோ இதுக்கு ஒரு 0 எடுத்துடலாம். ஸோ இந்த 100க்கு இந்த 100 கூட கட் பண்ணிக்கலாம். EPSன்னு பார்த்துட்டோன்னா 92, 115. ஸோ எவ்வளோ? 23 டிவைடட் பை 92 இன்ட்டு 100. ஸோ டேரெக்டாக 4ல் இது கேன்சல் ஆகும். ஸோ 25% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ கான்செப்ட் 12. ஸோ இதில் இந்த மாதிரி கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிபி கொடுத்துருவாங்க, ஒரு எஸ்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சிபியிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு சிபி ஆல்ரெடி இருக்கும், இங்கே ஒரு சிபி இருக்கும், இங்கே எஸ்பி இருக்கும், இங்கே சிபி இருக்கும். இந்த சிபியில் இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி இல்லை அதிகமாக வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது 100, இது 80 அப்படின்னா இதிலேருந்து ஒரு 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்கன்னா இங்கே 88ன்னு வந்துடும். ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு 110ன்னு வச்சுக்கோமே.
அப்படி பார்த்தோன்னா 22 தான் ஒரு வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரிஜினல் வேல்யூ இதோட வேல்யூ கேட்கலாம், இல்லை இதோட வேல்யூ கேட்கலாம், இல்லை இந்த ப்ராஃபிட்டை கூட எவ்வளோன்னு சொல்லி எக்ஸாக்ட் வேல்யூஸில் கேட்கலாம். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம கொஸ்டினில் பார்ப்போம். A man bought an article and sold 10% gain. ஓகே, கெயின் ஆஃப் 10%. ஸோ என்ன சொல்கிறாங்க, 100 110க்கு எடுத்துருக்காங்க. இதில் இது சிபி, இது சிபி1, இது SP1. ஸோ இப்போ என்னென்னா இஃப் பாக்டு 20% லெஸ்ஸு, ஸோ 20% லெஸ்ஸுன்ட்டாங்க. ஸோ 80க்கு இது பண்ணுறாங்க. ஸோ இதனால் 1000 மோரு மேட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் 40%. ஸோ இந்த 40% இதில் இந்த 80ல் ப்ளஸ் 40%. ஸோ 80க்கு 40% பார்த்தோன்னா என்ன வரும், 32 வரும். ஸோ 32ன்னு பார்த்தோன்னா 112. ஸோ 112 தான் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வர இந்த 2 தான் நம்மளுக்கு 1000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறது என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இது தான் கேட்குறாங்க. ஸோ என்னவாக இருக்கும், 50,000 தான் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த 1000, அதாவது இந்த 1000 தான் 2, நம்மளுக்கு கேட்குறது 100 தான் கேட்குறாங்க. ஸோ என்ன இருக்கும், இதை கேன்சல் பண்ணோன்னா 50,000 தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான் a person sold house at 15% profit. If he purchased 25% less, it sold for 60 less, then there would have been a profit of 32%. Find the cost price of a house. ஓகே, இப்போ சிபிஎஸ்பி எழுதிக்குவோம். இதில் 100, இங்கே 115. இதில் பர்ச்சேஸ் 25% லெஸ் அப்படின்னா 75. ஸோ இதில் 32%. அப்படி பார்த்தோன்னா 24 தான் வரும். ஸோ 24 ஆட் பண்ணோன்னா 99. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வித்தியாசம் நம்மளுக்கு கிடைக்கிறது 16. இந்த 16 தான் 60னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹவுஸ் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன 16 60 × 100. ஸோ இங்கே 2 0 ஆட் பண்ணிக்குவோம். இது டேட்டா கேன்சல் பண்ணோன்னா 375 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு an article is sold at 25% 25% லாஸ். ஓகே, அப்படின்னா என்ன, 100 75. இஃப் காஸ்ட் ப்ரைஸ் டபுள் ஆகுதான். ஸோ என்ன ஆகும், 200 ஆகுது. செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு பை 660, தென் ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஸோ 20%னா 10% 20, 240. ஓகே, ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் 660. ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 165. ஓகே, இந்த 660 தான் 165னா 100 என்ன. ஸோ இந்த 5 கேன்சல் பண்ணோன்னா 33 20. ஸோ இது டேரெக்டாகவே கேன்சல் ஆகுது. 400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு a person sells an article for loss of 18% if he increase the selling price by rupees 144 and decreases the cost price by 30%, then the profit of 20%. ஓகே, என்ன சொல்கிறான்னா 182. ஓகே, காஸ்ட் ப்ரைஸை 30% கம்மி பண்ணுறாங்க. ஸோ 70. ஸோ 70ல் 20%. ஸோ 7 14. ஸோ 84. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்திருக்குது 2. இந்த 2 தான் 144. 2 தான் 144. நம்மளுக்கு கேட்குறது வாட் இஸ் த ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 82 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ × 82. இந்த கேன்சல் பண்ணோன்னா 7 2.
ஸோ 4 முடியணும். 5904 இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். இந்த 72 82 மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான், சாரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு ஸோ கான்செப்ட் 13. இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம ஷிஃப்டிங் மெத்தட் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னு சொல்லி கொஸ்டின்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A person buy 5 tables and 9 chairs for 15,400. He sells table at 10% profit. The chairs வந்து 20% profit. If the total price of an article total profit on selling all the tables and chair வந்து 2080. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 chairs? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை சிபியை வந்து 100ன்னு எடுத்துக்குவோம், 100x 100yன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா சேரு இதுவும் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து டேபிள் வந்து என்னது 5 டேபிள் 9 சேரு. ஸோ அப்படின்னா என்னது, இதை வந்து 500ன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து 900ன்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்ற இது காஸ்ட்டு ப்ரைஸ் தான் வந்து 15,400. ஸோ இதில் 10% இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, சேல்ஸ் 10%, ஸோ 50. ஸோ இதில் 20%, ஸோ 90 180. இதை எக்ஸ்னு வச்சுக்குவோம், இதையும் எக்ஸ்னே வச்சுக்குவோம், இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து 180y ஈக்குவல் இதுதான் அந்த 2080. ஸோ என்ன பண்ணலான்னா இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக வந்துடுமா. அதாவது இது 500x ப்ளஸ்ஸு 1800y அது ஒரிஜினல் வேல்யூவாகவே கிடச்சிரும். ஓகே எக்ஸ்ஒயின்னு போட தேவையில்லை, எக்ஸ்ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 1800 இதுதான் அந்த 2800ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 சேரு. ஸோ சேரை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதையும் மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு சேரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது இங்கே 0, இங்கே ப்ளஸ் ஒரு 900y இதுதான் வந்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது 20,800 வந்து 15,400 கழிச்சோன்னா எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இது 5,400 தான் வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு கேட்குறது வந்து 3 சேரோட தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை டிவைடட் பை 3ஆல் பண்ணலாம். ஸோ 300y ஈக்குவல் இதையும் 3ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 1800 கிடைக்கும். ஸோ 1800 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if a person bought 2 watches for 1,800 and sold the first at 10% profit, second at 20% profit. If he sold the first at 20%, okay, second at 10% profit, இதனால் வந்து get 50 more, 15 எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 15 more. ஓகே, find the difference between CP of both the watches. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி சிபிஐ வந்து 100x, இங்கே வந்து 100yன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இதுதான் 1800. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னே போட்டுக்குவோம். இதில் வந்து 10% 10x ப்ளஸ் 20y. ஓகே, இதை வந்து ஒரு எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வேண்டாம், ஆல்ரெடி எக்ஸ் எடுத்துட்டோம்ல. இதை வந்து ஒரு கேன்னு சொல்லி எடுத்துக்குவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து 20x ப்ளஸ்ஸு 10, ஆமாம் 10y. இது வந்து k + 15 இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இதில் இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா 10x minus 10y equal to 15. ஸோ இதை 100x
மைனஸ் 100y. ஏன்னா நம்ம இது ஏன் இப்படி டேரெக்டாக பண்ணுறோன்னா, ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிபி தான் கேட்டிருக்காங்க. இப்படி பண்ணிட்டாலே நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிடும்ல. 150 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் 14, இதுதான் லாஸ்ட்டு கான்செப்டும் கூட. ஆர்டிக்கல் ஆர் சோல்ட் இன் செயின். ஸோ என்ன இந்த கொஷின் எப்படி இருக்குன்னா, இப்போ ஏ வந்து பிக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பாங்க, பி சிக்கு ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருப்பாங்க. இப்போது அது எல்லாமே பர்சன்டேஜில் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக டின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏ என்ன அமௌண்ட்டுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் கொஷினில் கேட்பாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை வந்து a manufacturer sells cooking gas stoves to shopkeeper 10% profit. ஓகே, இது என்ன பண்ணலான்னா, இதை ரேஷுவலையும் சால்வ் பண்ண முடியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுவோம்ல அந்த மாதிரியும் போட்டு சால்வ் பண்ண முடியும். நான் 2 மெத்தட் இருக்குது, நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் டர்ன் தே செல் குக்கிங் கேஸ் ஸ்டவ்ஸ் டு கஸ்டமர் to earn 15% profit. If the customer get cooking gas stoves 7,590, then what is the manufacture cost? ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்தே வரும் 10% ப்ராஃபிட்டு. ஸோ என்ன 11/10 இன்ட்டு அடுத்து 15% ப்ராஃபிட்டு. ஸோ அது வந்து 115/100 இருக்கும். அதை வந்து 23/20 சொல்லி போட்டுக்கலாம். இந்த வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வந்து 7590. ஸோ நம்மளுக்கு கேட்குறது வந்து இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோனாலே 3 ஓகே 330 தான் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 30, ஸோ 60,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏ பி சி 3 பேர் இருக்காங்களா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 10லேருந்து 11 ஆகுது. அடுத்து வந்து 20லேருந்து 23 மாறுது. ஸோ என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக இப்போ அந்த எம்டிஆர் இருக்க பிளேஸ்லாம் இதை போட்டுக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் பண்ணணும் தேவையில்லை, இதை நீங்கள் மைண்ட்லேயே கூட யோசிச்சிட முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமுமே இதை எழுத மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி யோசிங்க. ஸோ 200, ஸோ இதை டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஸோ 220, ஸோ இந்த மாதிரி போட்டு இது பண்ணிட்டாலும் ஓகே தான். ஸோ 23 253. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த 253க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த 7590 தான் 253. ஸோ 200 என்ன. ஸோ இது டேரெக்டாகவே 3 கேன்சல் ஆகும். 3, ஸோ 6000 சொல்லி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஏ சோல்டு ஆர்டிக்கல் டு பி 25, பிக்கு வந்து 25% ப்ராஃபிட்டில் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரேஷியோ மெத்தடில் போட்டோன்னா ஈஸியாக போட முடியும். ஏன்னா ப்ராஃபிட்டையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. பி சோல்டு டு பி ப்ராஃபிட் ஆஃப் 15%, ப்ராஃபிட் மேட் பை பி. ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா, 4லேருந்து 5க்கு விற்றுருப்பாங்க. அடுத்து வந்து சோல்டு இது 16லேருந்து இங்கே 20லேருந்து 23 ஆயிருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 5 20 தானே. ஸோ இதையும் 4 மல்டிப்ளை 16, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 3. ஸோ இந்த 1 தான் வந்து 40. 16 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 16 × 4 என்ன வரும், 640 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ செல்ஸ் ஏ வாட்ச் டு பி அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 33% அண்ட் பி செல் இட் டு சி வந்து லாஸ் ஆஃப் 20%. இஃப் சி பேஸ் rupees 532, then what is the cost price of A? ஓகே, ஆல்ரெடி எவ்வளோ பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இது வந்து 100,
இது வந்து 133. இது வந்து இங்கே 5 4ன்னு சொல்லியிருக்க போது. ஸோ இது டேரெக்டாக இது பண்ணோன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டையும் இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணுன்னு கூட தேவையில்லை. இந்த வேலையும் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம இந்த இடத்துக்குள்ளதையும் இதையும் மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும் தான். ஸோ இங்கே வந்து 500, இங்கே வந்து 133 × 4, ஸோ 12, 1, அடுத்து 3, 5, 532 தான். 532ன்னு சொல்லி டேரெக்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ 500 தான் ஆன்சராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இந்த 133 தான். இங்கே 4, 5 இங்கே ஈக்குவலு, இதுதான் வந்து 532. ஸோ இங்கே இருக்க இந்த எக்ஸ் என்ன, இப்படியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது கேன்சல் பண்ணும்போது டேரெக்டாகவே 4 கேன்சல் ஆகிரும். இங்கே 4 கேன்சல் ஆகிட்டு 500ன்னு சொல்லி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.